வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயம் சிலுவே திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன். உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ
சமூகத்திலே. ஆமா இசப்பா, இதோ இந்த தவ காலத்துல உம்முடைய திருப்பாதத்தை நோக்கி உம்மை நம்பி உமது கிருபை நிறைந்த வல்லமையுள்ள இயேசுவை நம்பி உங்க கிட்ட வந்திருக்கிறோம் இசப்பா. இசப்பா, இதோ இன்னைக்குள்ள நற்செய்தி வாசகத்துல எல்லா வாசகத்திலயும் நீங்க சொன்ன மாதிரி, யூ சோ கைண்ட் அண்ட் கம்பேஷனட் லார்ட், யூ சோ கைண்ட் அண்ட் கிரேஷியஸ் லார்ட். அந்த அளவுக்கு அன்பும் இரக்கமும் அளவுக்கு அதிகமான பாசமும் எங்க மேல நீங்க வச்சதுக்காக கொடான நன்றி ஏசப்பா. அப்பா, இதோ இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எங்களுடைய வீடுகளையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை நல்லபடியா நீ பார்த்து கொண்டிருப்பதற்காக கொடான நன்றி இயேசுவே. இன்றைய நிலவரத்துல எத்தனையோ போர் முழக்கங்கள் எங்களை சுத்தி இருந்தாலும் எங்களை எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து கொண்டு வந்ததுக்காக கொடான நன்றி இயேசப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. அப்பா, இதோ இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய செஷனை முழுவதுமா உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா இருதயங்களையும் உன் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்க எல்லாருடைய செவிகளையும் கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க எங்க கிட்ட பேச விரும்பக்கூடிய வார்த்தைகளை எங்கள் இருதயத்துல ஆழமா பதிய வச்சு நாங்க எங்களோட வாழ்க்கைக்கு அதை ஒரு கேடயமா பலமா எடுத்துட்டு போவதற்கு நீங்க உதவுவதற்காக கொடான நன்றி இயேசு. அப்பா, இதோ செஷன் எடுக்கக்கூடியவங்களை ஆசீர்வதியும், எங்க எல்லார் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், எங்களோட உற்றார் உறவினர்கள் எல்லாரையுமே ஆசீர்வதியும். லூர்தன ஆசீர்வதியும். அவர் அவர் எங்களுக்குன்னு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், நீர் பேச விரும்பக்கூடிய அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நன்றி இயேசுவே. இந்த எல்லா ஜெபங்களையும், எல்லா மன்றாட்டுகளையும், எல்லா துதிகளையும், ஆராதனையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை நான் கேட்டு ஜெபித்து மன்றாடுவேன். என் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Amen. Amen. Thank you, brother. Praise the Lord. Thank you for leading worship. Glory to God. இந்த நாளிலும் மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு, வேத தியானத்தின் தலைப்பு, யார் மேல் தேவ கோபம் வரும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, யார் மேல் தேவ கோபம் வரும். வேதத்திலிருந்து 3 காரியங்களை உங்கள் முன் நான் வைத்து போக விரும்புகிறேன். தயவு செய்து கவனமாக என்னுடைய வார்த்தையை கேட்குமாறு உங்களை அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். யார் மேல் தேவ கோபம் வரும்? வாசிக்கலாம். முதல் காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவன் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ, எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே 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 சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுஸ்தமாயிற்று. நான் ஆராய்ந்த வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலே 3 காரியங்களை நான் வேதத்திலிருந்து கண்டுபிடித்தேன். இயேசு கோபப்பட்டதான காரியங்கள். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது மார்க் சாப்டர் 3 verse 5, இருதயத்தை, பாயிண்ட் நம்பர் 1, இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். முதல் காரியம் இந்த வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்கிறோம். இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே கோபத்துடனே. நல்லா கவனிக்கணும். முதல் காரியம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறதான முதல் காரியம், இயேசு கோபப்பட்டதான காரியம், இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். கடினப்படுத்தினால் அப்படின்னா என்ன பிரதர்? ஸ்டபர்ன். இன்னும் சரியா புரியாப்புல சொல்லணும்னா, தான் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புவதை, அதாவது தான் செய்ய வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்புவதை செய்ய விரும்பாத, தான் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புவதை
செய்ய விரும்பாத ஒரு நிலைக்குள் நான் இருக்கும் பொழுது. இதற்கு தான் பெயர் கடினப்படுத்துதல். ஆண்டவருடைய கோபம் வருது. எப்ப வருது? ஆண்டவருடைய கோபத்தை குறித்து நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 காரியத்தையும் நீங்க வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த 3 காரியத்தின் வழியாக தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான 3 வழிமுறைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கவனமாக கேளுங்கள். நல்லா கவனிக்கணும். முதல் காரியம், இருதயத்தை கடினப்படுத்தக் கூடாது. தான் நியமித்துக் கொண்டதை இயேசுவுக்காக மாற்றிக் கொள்ளாதது கடினப்படுத்துவதற்கு சமம். மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நான் நியமித்துக் கொண்டதை இயேசுவுக்காக நான் மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நான் என் இருதயத்தை கடினப்படுத்துகிறேன் என்று பொருள். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு சமமாகும். உதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு சிறிய எடுத்துக்காட்டை உங்கள் முன் நான் வைத்து போக விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 300வது பக்கம். Hebrews chapter 3 words 7 and 8. நல்லா கவனிக்கணும். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அதே வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். நல்லா கவனிக்கணும். அதாவது stubbornly refuses, முடியாது பிரதர், என்னால முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், என்னால் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். நான் என்னை வேதத்தோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து வேதத்திற்கு பிடித்தமில்லாத காரியங்கள் என்ன காரியங்கள் என்னிடம் காணப்படுகிறதோ உடனடியாக நான் அதை சரிபடுத்தி கொள்ள வேண்டியது, உடனடியாக நான் என்னை சீர்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே தான் செய்வது பாவம் என்பதை அறியாமலேயே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் உதவி செய்கிறார்கள், அவர்கள் நற்காரியங்கள் செய்கிறார்கள், அவர்கள் போதகராய் இருக்கிறார்கள், அவர்கள் போதிக்கிறார்கள், வரங்களோட அநேக அற்புதங்களையும் நடப்பிக்கிறார்கள். ஆனால் சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, சிம்சோன் எப்போதும் போல கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல புறப்பட்டு போனான். நல்லா கவனிச்சீங்கன்னா, கர்த்தரே சிம்சோனுக்குள்ள இல்லை, ஆண்டவர் சிம்சோனிடம் இல்லை, வாசம் செய்யவில்லை. இருந்தாலும் கூட சிம்சோன் பாத்தீங்கன்னா கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலே வெளியே போறாப்ல. ஆனா வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். தேவ பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையிலே நான் என்ன பாவம் செய்யறேன், நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் நற்காரியங்கள் செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் படிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்கள் உண்டு. அது தொழுகையிலே இருக்கலாம், நம்முடைய நடத்தையிலே இருக்கலாம், நம்முடைய கூடுகையிலே இருக்கலாம், நம்முடைய விசுவாசத்திலே இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கையிலே இருக்கலாம், நம்முடைய ஊழியத்திலே இருக்கலாம். அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எபிரேயர்ல பாக்குறப்ப, அந்த வசனத்துல பாக்குறப்ப, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல. சோதனை நாளில், அப்போ உதாரணமா பார்க்கும் பொழுது, சோதனை நாளிலே இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்பதை நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். எப்ப கடினப்படுத்தினார்கள்? சோதனை நாளில். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோதனையின் பாதையின் வழியாக கடந்து செல்லும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம், அவசியம், அவசியம். நல்லா கவனிக்கணும். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறப்ப ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஏராளம்.
கர்த்தர் என் வாழ்க்கையிலே நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்கிற வசனத்தின்படி நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக பாடுவது, ஓடுவது, ஊழியம் செய்பவர்கள் ஏராளம் இருக்கலாம். பேங்க்ல பேலன்ஸ்ல இவ்வளவு பணம் என்கிட்ட இருக்கு, நான் இத்தனை வீடு வச்சிருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறவர்கள், அவரை துதிக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். ஆண்டவர் காலத்திலும் கூட அவரிடம் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம் பேர். ஆனாலும் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சோதனை நாளிலே எப்படி இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ, ஆண்டவருக்கு விரோதமாய் திரும்பினார்களோ, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இக்கட்டு நாளிலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? சோதனையின் நாட்களிலே, பரீட்சையின் நாட்களிலே, துவண்டு போய் இருக்கும் நாட்களிலே உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிறப்ப வாங்க பிரதர் ஜெபிக்கலானா ஜெபிக்கிறது, நல்லா போயிட்டு இருக்கிறப்ப வாங்க பிரதர் ஊழியத்துக்கு போனானா போறது, 40 நாள் போறது வர்றது, இப்படி நற்காரியங்கள்லாம் செய்கிற நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடிபட்டு இருக்கும் பொழுது, நொறுக்கப்பட்டு இருக்கும் பொழுது, தோல்வியின் பாதையில நின்று கொண்டு இருக்கும் பொழுது, கவலையின் பாதையில நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அப்போது வாங்க பிரதர் ஜெபிக்க போறோம்னா, ஐயோ போயா, என்னத்த ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள் என்று பொருள்படும். இதுதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும், சோதனை நாளில் நடந்தது போதும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். சோ வனாந்திரத்திலே கோபம் மூட்டினார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோபம் மூட்டினார்கள். சோதனை நாளிலே தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். சோ தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல வருகிறதான முதல் காரியம், இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருச்சு, ஆனா தப்புன்னு தெரிந்தும் அந்த விஷயத்தை மேற்கொண்டு செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக தேவனுடைய கோபம் வரும். ஒருவேளை இந்த உலகத்திலே வராமல் போனாலும் கண்டிப்பாக உலகத்திலே வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரணத்திற்கு பிற்பாடு கர்த்தருடைய கோபம் அப்பேற்பட்ட நபர்களை நித்திய அக்கினிக்கு நேராக நடத்தி செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் பாட்டு பாடுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் செஞ்சா நல்லா இருக்கும், எனக்கு வேற ஒருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இவருக்கு இத்தனை மார்க் போடுவேன், இந்த பிரசங்கியாருக்கு 80 மார்க் போடலாம், இந்த பிரசங்கியாருக்கு 90 மார்க் போடலாம், அவருக்கு 100 மார்க் போட முடியாது, இப்படி கணித்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல. காலத்தை பார்த்தால் தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு 1 மார்க் கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான். வருஷம் ஆரம்பிச்சு 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஜனவரி ஓவர், பிப்ரவரி ஓவர், மார்ச் போயிட்டு இருக்கு. 3 மாசம் ஆச்சே பிரதர், ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஜெபம் பண்ணேன் பிரதர். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஜெபம் பண்றதெல்லாம் சொல்லக்கூடாது, பைபிள் படிக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரை குறிச்சு எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறீங்க? உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்கள். சரி பிரதர், நான் வீட்டுல சமைக்கிறேன், நான் ஒரு லேடிஸா இருக்கிறேன், நான் வீட்டுல படுத்திருக்கிறேன், தூங்குறேன், சமைக்கிறேன், வெளியே போறதுல வீட்டுக்கார ரைட். ஒரு குடும்பத்தின் சார்பா இந்த 3 மாசத்துல ஒருத்தருக்கு கூட நற்செய்தி அறிவிக்கல, ஒருத்தருக்கு கூட ஆண்டவருடைய நற்செய்தி அடங்கிய ஒரு கைப்பிரதியை கொடுக்கலன்னா, நீங்க எல்லாம் யூ ஆர் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டர் வேஸ்ட்னு தான் சொல்ல முடியும். ஆண்டவரை ஒரு முறை சபையில, நானும் ஜெனிஃபரும் அப்ப சபையில இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், 2099 2000 இருக்கும், வருடங்கள் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை, தன்ராஜ் பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதை உங்கள் முன் நான் வைத்து போக விரும்புகிறேன், உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அவர் சொன்ன காரியம், அந்த நாள் பிரசங்கத்திலே சொன்ன வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே ஊடுருவி பாய்ந்தது. இன்றைக்கும் அவ்வப்போது அது எனக்குள்ளே துடித்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களிலே எனக்குள்ளே அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை, a disciple of Christ should make another a disciple. அதாவது ஆண்டவருடைய சீஷன்னு நான் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னா, நான் மற்றவர்களுக்கு இயேசுவை குறிச்சு ஒரு வார்த்தையாவது சொல்லி இருக்க வேண்டும்.
அப்படி சொல்லி இருந்தாதான் நான் ஆவியானவரால் நிரம்பி இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சியிலே அதுவும் ஒரு அத்தாட்சி. 2 மாசம் தாண்டிருச்சுல்ல, 3வது மாசம் வந்துருச்சுல்ல, போங்க பிரதர், போன வருஷமே நான் ஒண்ணுமே சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா உங்களை சீர்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி உங்களால ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்தீங்கன்னா நீங்க ஜெப ஊழியமாவது செய்யுங்க. இல்ல செய்யறவங்களை தாங்கி அவங்களுக்கு பணம் கொடுத்து போய் ஊழியத்தை செய்ய வைங்க. ஆண்டவருக்காக நீங்க பரலோகத்துல ராஜ்யத்துல உங்களுக்காக சில காரியங்களை வீடை சேர்த்து வைங்க. இந்த உலகத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறீங்க, உலகத்துல நல்ல கார் வச்சிருக்கிறீங்க, உலகத்துல பல லட்சங்களை பேங்க்ல போட்டு அடைச்சு வச்சிருக்கிறீங்க, பிசினஸ்க்காக போராடுறீங்க. ஆனா வேதம் சொல்லுது, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. அப்படின்னா மேலானவைகளை தேடுங்கள். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த முறை நாம் வேத தியானத்திலே பரலோகத்திலே மேலானவர்களாய் இருக்க நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து நான் இப்படியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நம்முடைய வேத தியான வேளையில பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். போய் ஒரு 4 பேர் 5 பேருக்கு கூட இயேசுவை பத்தி சொல்ல தெரியாது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எல்லாருக்குமே எல்லா கிருபைகளும் இல்லை. டிராக்ட் வச்சு ஒரு 5 பேருக்காவது மளிகை கடை வாங்குறீங்களா ஜாமா, உங்க குடும்பத்தின் சார்பா ஒரு மாசத்துக்கு ஒரு 5 பேருக்காவது நற்செய்தி சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா தான் இந்த குரூப், அதாவது நம்முடைய சீக்கிங், இந்த நம்முடைய வேத பாட குழுவிற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இல்ல வாரம் வாரம் நாங்க தியானிக்கிறோம், வாரம் நம்ம வசனத்தை கேட்கிறோம், வாரம் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறாரு பிரதரு, எல்லாரும் கற்கிறதற்கும் தேறுகிறதற்கும் இது வாய்ப்பாக அமைகிறது. ஆனா எல்லாமே கற்கிறதற்கும் தேறுகிறதுக்கும் வாய்ப்பாக அமைந்தாலும் அதுக்கு ஒரு கனி இல்ல, ஒரு அவுட்புட் இல்ல அப்படின்னா அதனால என்ன பிரயோஜனம்? சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் உள்ள போகுது, கறி போகுது, மீன் போகுது, நண்டு போகுது, இறாலு போகுது, அவுட்புட் இல்ல. எக்ஸசைஸ் இல்லைன்னா உடனே உடம்புல என்ன வருது? கொலஸ்ட்ரால் வருது. டாக்டர்கிட்ட போட்டா ரோசுவாஸ்டேட்டின் கொடுக்குறாரு, 10 mg போடுங்கிறாரு, 20 mg போடுங்கிறாரு. இந்த மாத்திரையை போட்டுருங்க, உங்களுக்கு கொழுப்பு ஏறிக்கிட்டே போகுது, இல்லைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருங்கிறாங்க. உடனே பயந்து போய் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த மாத்திரையை வாங்கி போடுறது, எண்ணெயை குறைக்கிறது, கறி வேணான்னு நிறுத்துறது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கொழுப்பால் நிறைந்திருக்கிற விசுவாசிகள், போதகர்கள், ஊழியர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். வாசனத்துக்கு பஞ்சமே இல்ல, பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்ல, பாட்டுக்கு பஞ்சமே இல்ல, ஆராதனைக்கு பஞ்சமே இல்ல. எல்லாம் உள்ள போய் we are all filled with spiritual cholesterol. இந்த ஸ்பிரிச்சுவல் கொலஸ்ட்ராலை கரைக்கணும்னா வாக்கிங் போக வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். இருதயத்தை யாரு என்ன சொன்னாலும், நமக்கு கீழே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சமநிலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு பிடித்தமில்லாத வேற காங்கிரிகேஷன்ல ஊழியம் செய்யற நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தை வேதத்தோடு ஒத்து போகிறதா என்பதை அலசி ஆராய்ந்து அது வேதத்தோடு ஒத்து போக கண்டால் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நம்பி இருந்த பழைய காரியங்களை விட்டு நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தர் பக்கம் நம்முடைய இருதயத்தை திருப்பி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோ முதல் காரியம், இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். அப்படின்னா என்ன பிரதர் சொல்றீங்க? கடினப்படுத்தினால் கோபம், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். அதுக்கு ஆப்போசிட்டா தான். அப்படின்னா இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம், ஆனா கடினப்படுத்தல, அப்ப என்ன? கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். இதைதான் வசனம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கடையிலே ஹோட்டலிலே சென்று அமர்ந்து இட்லியையும் தோசையும் ஆர்டர் செய்யுங்கள். அப்பொழுது சட்னியும் சாம்பாரும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதை விட்டு விசுவாசிகள் இப்பொழுது நவீன காலத்திலே என்ன செய்கிறார்கள் என்றால், ஹோட்டலிலே சென்று அமர்ந்து கூட இலை போட்ட பிற்பாடு நீங்க என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, எனக்கு இட்லியும் வேண்டாம், தோசையும் வேண்டாம், கொஞ்சம் சாம்பாரும் கொஞ்சம் சட்னியும் மாற்றம் ஊத்துங்கள், அதை நான் குடித்து விட்டு செல்கிறேன் என்று சொல்லுகிற பைத்தியக்காரர்களுக்கு சிலர் ஒப்பாய் இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் மாத்திரம் தேவை, சாம்பார் மாத்திரம் தேவை, ஆசீர்வாதம் மாத்திரம் தேவை, சட்னி மாத்திரம் தேவை, இட்லியோ தேவையில்லை, ஆண்டவருடைய வார்த்தையோ முக்கியமில்லை, தேவைப்படுகிறது ஆசீர்வாதம் தான். ஒரு வாளிக்குள்ள 100 ஆசீர்வாத அட்டை இருக்கு. அந்த 100 ஆசீர்வாத அட்டையை எடுத்தா 100 ஆசீர்வாதத்துல ஏதாவது ஒண்ணுதான் வரும். அதே வாக்குத்தத்தம் என்று சிலர் நம்புகிறார்கள்.
அதை குறித்து நான் குறை சொல்கிறதில்லை. அது அவர்களுடைய நம்பிக்கையை பொறுத்தது. நான் சொல்ல வருகிறதான காரியம், முதல்ல கட்டளையை கடைபிடித்து வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோ முதல் காரியம், இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். வாசிக்கலாம். 2வது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 1 வேர்ட்ஸ் 18. புதிய ஏற்பாட்டிலே 207வது பக்கம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 18வது வசனம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் தேவ கோபம் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட், ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இதனால தேவ கோபம் இங்க வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 2, 2வது காரியம், சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். முதல்ல என்ன பார்த்தோம்? இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். God's wrath is poured on those who harden their hearts. 2வது காரியம் நம்ம பார்க்கிறதுக்கான காரியம், இந்த வசனத்திலிருந்து, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2வது காரியம், சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். God's wrath is poured on those who suppress truth. நல்லா கவனிக்கணும். நான் எங்க பிரதர் சத்தியத்தை அடக்கி வைக்கிறேன்? நான் சத்தியத்துக்கு ஆதரவா தானே இருக்கேன். இந்த வார்த்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, இல்லையா? உதாரணமா பார்க்கும் பொழுது, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 25வது வசனம், அதே 1:25 பார்க்கும் பொழுது, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, எப்படி பொய்யாக மாற்றினார்கள்? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். 2வது நம்ம பார்க்கிறதான காரியம் என்ன? சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அதே ரோமர் 1:25 சொல்றாரு, அதே நிருப ஆக்கியோன் சொல்றாரு, எப்பா தேவனுடைய சத்தியத்தை எல்லாம் அவங்க பொய்யா மாத்திட்டாங்கய்யா அப்படிங்கிறாரு. என்ன ஆண்டவரே, என்ன பிரதர் பாஸ்டர் என்ன சொல்றீங்க? சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். ஒரு சில கூட்டத்தாரில் பார்க்கும் பொழுது, ஒரு சில காங்கிரிகேஷன்ல பார்க்கும் பொழுது, இது கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு தூக்கி காமிக்கிறப்ப எல்லோரும் விழுந்து கும்பிடுவாங்க. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி தூக்கி காண்பிக்கிற பொழுது, அந்த ரத்தத்தை காண்பிக்கும் பொழுது, அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தை காண்பிக்கும் பொழுது எல்லோருமே கும்பிடுவாங்க, வழிபடுவாங்க. இதுல 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அந்த நேரத்திலே வழிபடும் பொழுது, குனிஞ்சி தரைத்தால வழிபடும் பொழுது, அந்த நேரத்திலே நான் ஆண்டவரை வழிபட்டால், ஆண்டவருக்கு நன்றி சொல்லால், ஆண்டவரை கிறிஸ்துவை நினைத்து தேவனை நினைத்து நான் நன்றி சொல்லுகிறவனாய் இருந்தால் நான் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பேன். அதை விட்டு நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 2, நான் அந்த பாஸ்டர் உயர்த்தி இருக்கிற அப்பத்தை நான் வழிபட்டால் நான் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக இருப்பேன். அதாவது சத்தியத்தை அடக்கி வைக்கிறவனாக இருப்பேன், சத்தியத்திற்கு விரோதமாக செய்கிறவனாக இருப்பேன். அந்த நேரத்திலே என்னுடைய பாஸ்டர் என்னுடைய சபையிலே தூக்கி வைத்திருக்கிற அந்த ரசத்திற்கு, திருவிருந்திலே கையிலே வைத்திருக்கிறதான அந்த ரசத்தை நான் வழிபட்டால் நான் அந்த இடத்துல விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக இருப்பேன். நல்லா கவனிக்கணும். இது கிறிஸ்துவின் சரீரம், இது கிறிஸ்துவின் ரத்தம் அப்படின்னு சொல்றப்ப, அந்த நேரத்திலே நான் முகங்குப்புற விழுந்து வணங்கும் பொழுது, நான் அந்த போதகர் கையில வைத்திருக்கிற அப்பரசத்தையோ அல்லது அப்பத்தையோ ரசத்தையோ நான் வணங்காமல் என் ஆண்டவரை மாத்திரமே நினைத்து நான் வணங்குவதுதான் சிறந்ததான ஒரு காரியம்.
அதுதான் வேதத்தோடு ஒத்து போகிறதான காரியமாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். சில நேரங்களிலே சில காரியங்கள் கர்த்தர் ஒரு சில காரியங்களை சொல்லியிருப்பார். ஆண்டவர் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லியிருப்பார். ஞானஸ்தானம் என்பது என்ன ஒரு முக்கியமா? நல்லா கவனிக்கணும். முழுக்க ஞானஸ்தானம் அதை குறித்து பேச விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அவ்வளவுதான். நான் யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணல, இது பண்ணல, கிரிட்டிசைஸ் பண்ணல, எதுவுமே சொல்ல. நான் ஊழியக்காரனா சொல்ல, தேவ பிள்ளையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். அதாவது பார்க்கும் பொழுது இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் பரலோகம் போவாங்களா பிரதர்? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எல்லாம் நரகம் போவாங்களா அப்படின்னு சிலர் கேட்கலாம். ஞானஸ்தானம் ஒரு சடங்கு தானே, அது ஒரு சடங்கு மாதிரிதான் வச்சுக்கோங்க. சடங்கா அது ஒரு சடங்காச்சாரியமா, இப்படி செஞ்சுதான் ஆகணுமா? சிலருக்கு அது ஒரு சடங்கை போல தோன்றுகிறது. சிலருக்கு அது வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த ஞானஸ்தானத்துல தண்ணீரை மூழ்கி எழுந்திருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வராது. நான் என்னை மாற்றிக் கொள்கிறதுனால் தான் மாற்றம் வரும். கவனிக்கணும். அப்ப ஞானஸ்தானம் எதுக்கு பிரதர்? ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கும் பொழுது துணிகரமாய் நான் அதை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் சத்தியத்தை அடக்கி வைப்பதற்கு சமம். நல்லா கவனிக்கணும். ஞானஸ்தானமே எடுக்கல, கல்லணை போல கடைசி நேரம் ரட்சிக்கப்பட்டாச்சு. யோ சூப்பர்யா, ஆண்டவர் ஏமுடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேன்னு நினைத்திரளும் கல்லை சொல்றான் திருடன் பக்கத்துல இருந்துகிட்டு. யோ என்ன பெரிய சத்தியம்! சீஷர்களுக்கே இந்த சத்தியம் தெரியல, யாருக்குமே தெரியாத சத்தியம் அந்த திருடனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வர போறாரு என்று நினைச்சிருங்க அப்படிங்கிறாப்ல. பாருங்க என்ன மனக்கண்கள் தெளிவா இருக்கு குறித்து திருடனுக்கு. அதே போல கடைசி நேரத்துல மரண தருவாயிலே ஒருத்தர் ஆண்டவரை ஏத்துக்கிறாரு, முடியல, பெட்ல இருக்காரு, போறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரை பத்தி சொல்றீங்க, அவர் மரிக்க போறாரு, அவர் ஆண்டவரை ஏத்துக்கிறாரு. திருவாரூர்ல பாத்தீங்கன்னா போன மாசம் நடந்ததான ஒரு விஷயம். ஒரு வயதான பெரியவர், அவங்க மகன் வந்து ஒரு டாக்டரேட் ஸ்கூல்ல, அவங்க அம்மா டீச்சர், ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஆண்டவர் அறியாதவங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசிகளா இருக்காங்க. அந்த பெரியவர் நல்ல ஒரு ரிட்டையர்டு டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர். அவங்க ஆண்டவர் அறியாதவங்க இந்துக்கள். கடைசியில ஆண்டவர் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்துல ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்ல அந்த ஜெபத்தை அப்படியே சொன்னாரு. கடைசியா அந்த பாட்டை மாத்திரம்தான் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அப்படியே மரித்து போனார். என்னுடைய கணிப்பின்படி 99% அவர் பரலோக ராஜ்யத்துல இருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. எனவே இந்த நபர் ஞானஸ்தானம் எடுக்காத காரணத்தினால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவருக்கு அங்க சூழ்நிலை இல்லை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே நான் சொல்ற வார்த்தையை நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், அன்பாய் சொல்லுகிறேன், பணிவாய் சொல்லுகிறேன். இது ஒன்ன மாத்திரம் சொல்றேன். இப்படி பல காரியங்கள் இருக்கும். சில காரியங்களை கர்த்தர் ஒரு சில காரியங்களை செய்யுங்க, இந்த வழியா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அதன் வழியாக நான் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து சில நேரம் மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட ரகசியமாய் கூட அவருடைய கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தியத்தை அடக்கி வைத்தால், அதாவது சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சில நேரங்களில சில காரியங்கள் சத்தியம் அப்படின்னா அது சத்தியம்தான். வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். சொல்லுது, நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். எது? அதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்னை காக்க வேண்டும் என்றால், அந்த வார்த்தை எனக்கு நிழலாய் இருக்க வேண்டும் என்றால், அந்த வார்த்தை விரோதமாய் வருகிற பிசாசிற்கு விரோதமாய் போராடி கர்த்தருக்கு முன்பாக என்னை செம்மையானவனாய் நிறுத்த வேண்டும் என்றால் நான் அந்த வார்த்தைக்கு அடங்கி இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாய் நம்மேல் தங்கி இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு வார்த்தை கூட நான் யாருக்காகவும் சத்தியத்தை விட்டு விலக மாட்டேன். அது என்னுடைய பெற்றோர் சொன்னாலும் சரி, அது என் கூட பிறந்தவங்க சொன்னாலும் சரி, இல்ல அது என்னுடைய சபையோர் சொன்னாலும் சரி,
நான் அங்க வகிக்கிற காங்கிரிகேஷன்ல இருக்கிற என் பாஸ்டர் சொன்னாலும் சரி, இல்ல என் சபையில இருக்கிற மூப்பர் சொன்னாலும் சரி, நீ சொல்லுகிற காரியம் வேதத்திற்கு ஒத்து போகவில்லை என்றால் அந்த காரியத்தின்படி நான் நடக்க மாட்டேன், வாழ மாட்டேன். நான் சத்தியத்திற்கு மாத்திரமே தூணா இருப்பேன், ஆதாரமா இருப்பேன் என்று வாழ வேண்டியதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் சீஷனின் சீஷியின் வழியா இருக்கிறது. சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எடுக்காததுனால நான் சொல்லல, அது உங்களை பொறுத்தது. ஞானஸ்தானத்தை மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தல, பல காரியங்களை முக்கியத்துவப்படுத்துறேன். ஆர்சின்னு எடுத்துக்கிட்டா ஆர்சியில ஒரு சில காரியங்கள் இருக்கும். பென்டிகாஸ்ட்னு எடுத்துக்கிட்டா பென்டிகாஸ்ட்ல ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். சிஎஸ்ஐன்னு எடுத்துக்கிட்டா சிஎஸ்ஐல ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். நான் வேதத்தின்படி வாழ்கிறேனா? பென்டிகாஸ்ட் எடுத்துக்கிட்டா அவன் வாங்குற சம்பளமே 10,000. அந்த 10,000 நீ 1000 ரூபாய் கொடுத்தாதான் ஆசீர்வாதம், 1000 ரூபாய் கொடுக்கலன்னா சாபம்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ? விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில நிர்ணயித்தபடி கொடுக்க கடவுள்னு புதிய ஏற்பாட்டுல இருக்கு. தசமபாகங்கிற வார்த்தையை புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தாமல் 10லே ஒரு பங்கு கொடுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்றதுதான் நியாயம். நீ தசமபாகம் கொடுத்தே ஆகணும்னு கம்பல்ஷன் போட்டா நீ போய் விருத்த சேதனை பண்ணிட்டு வான்னு வேற ஒருத்தன் கம்பல்ஷன் போடலாமே. அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு வசனம் எடுத்துக்கோங்க. அவர் ஒருத்தலாமிலும் சீரகத்திலும் வெந்தகத்திலும் தசமபாகம் கொடுத்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விசேஷித்தவைகள் ஆகியதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லிட்டாரு. சோ தசமபாகத்தை கொடுக்கணும், நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதல் தான் இயேசு. சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்க உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்க. வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எந்த ஒரு காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யக்கூடாது. அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க கூடாது. எந்த குரூப்காகவும் எந்த நபருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் ஒன்னும் சொல்ல மாட்டார்னு சொல்லக்கூடாது. சில நேரத்திலே சில காரியத்தை கர்த்தர் நம்மிடம் கணக்கு கேட்பார். உதாரணமாக பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46, 47 அநேக காரியங்கள் சொல்லப்படுது. 44, 45, 46, 47 எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனம். இதுல சொல்றாரு, இயேசு சொல்றாரு, 46ல பாக்குறப்ப பின்பகுதியில சொல்றாரு, நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் என்னை ஏன் விசுவாசிக்கிறதில்லை? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை கேட்கிறாரு பாருங்க. நம்மளையும் கேட்பாரு, என் மகனே என் மகளே, நான் வேத வார்த்தையை உனக்கு எழுதி கொடுத்துட்டேன், இன்னும் நீ அந்த வேத வார்த்தையின்படி விசுவாசிக்காமல் வாழாமல் நீ நடக்கிறது என்ன? 47 சொல்லுது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் நீங்கள் உண்டாய் இருந்தால் நீங்கள் இந்த வசனத்திற்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்வீர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிராதவன், தேவனால் உண்டாயிராத நபர்களாய் இருந்தால் இந்த வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டீர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொட்டாமல் இருக்கிறீர்கள் என்றார். சிலர் இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை. அது ஏன் என்றால் அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. சுய இஷ்டத்திற்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்குள்ளே தெரிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுது, கடைசி காலத்திலே கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் தற்பிரியராய், பணப்பிரியராய், வெம்புக்காரராய் இவங்களா இருப்பாங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்கு தெரிந்து கொள்வார்கள். சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்களாம். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். தான் விரும்புறத டீச் பண்ற பாஸ்டரு, தான் விரும்புற டீச் பண்றத மாத்திர நபர்களை மாத்திரம் தான் தன்னுடைய பிரேயர் செல்ல வச்சிருப்பாங்க. ஆனா சத்தியத்தை போதிச்சு நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்கள வீட்டுல ஏத்த மாட்டாங்க. இதுதான் வசனம் சொல்லுது. சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்கள் அவங்கெல்லாம் தன்னை சுத்திய வச்சிருப்பாங்க. வசனம் சொல்லுது, சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். அப்ப என்ன சொல்லுது வசனம் 8:47 நாம் கத்துக்கொள்றதான காரியம், வசனத்துக்கு செவி கொடு. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவள் தேவனுடைய வசனங்களுக்கு அவள் செவி கொடுக்கிறாள். பவுல் சொல்றாரு, அதை தான் சொல்றாரு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்?
எப்பா நல்லா தானப்பா வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. போன வாரம் ஊழியத்துக்கு போயிருந்தோம். இந்த சைடு ஏன் வண்டி, அந்த சைடு இன்னொரு பாஸ்டர் வண்டி, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் வண்டி, 3 வண்டியில போயிருந்தோம். என்ன 4th சாட்டர்டே, எவ்ரி மந்த் 4th சாட்டர்டே ஊழியத்தில் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். மதிய நேரம் பசி, சாப்பாடு சபையில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. 2:30 2:45 ஆயிடுச்சு. நிறைய ஆத்துமாக்களை சந்திச்சுட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு பைபிள் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு எல்லாம் ஆறுதலான ஊழியம். மக்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னோம். ஆண்டவர் அறியாதவங்களுக்கு, சில பேர் அறிஞ்சிருந்தாங்க. சபை கட்டுங்க, இந்த இடத்துல வந்து கட்டுனீங்கன்னா நாங்கள் வருவோங்கிறாங்க. போய் கட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை. ஊழியத்தை எடுத்து சிறப்பாய் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல என் வண்டி வந்துருச்சு, பைபிள் காலேஜ் வண்டி போணுச்சு. 2வது என் வண்டி போயிடுச்சு. 3வது வந்த காரு ஒரு டேர்னிங்ல பட்டுன்னு பஞ்சர் ஆயிடுச்சு. படார்னு பஞ்சர் ஆயிடுச்சு. யோ வண்டி நல்லா தானே வந்துச்சு? நான் கேட்டேன். நல்லா தானே இருந்துச்சு, காத்தெல்லாம் நல்லா தானே இருந்துச்சு வண்டி எடுக்கிறப்ப, திடீர்னு என்ன பஞ்சரா போச்சு? அது ஒன்றும் இல்லைண்ணே, டேர்னிங்ல அது ஏதோ இது அந்த பேரியர்ல இருந்த அந்த கட்டை பட்டு டப்புன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. நல்ல வேளை டயர் வெடிக்கல, ஆண்டவர் காப்பாத்திட்டாருன்னு நின்னாங்க. யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாதவர் வந்து பஞ்சரை பார்த்து கொடுத்தாரு, ஸ்டெப்னி மாத்தி கொடுத்தாரு. நல்லா தானே போச்சு, திடீர்னு என்னாச்சு? அதான் பவுல் கேட்கிறாரு, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யார் உங்களுக்கு தடை செய்தாப்பா? எது உங்களுக்கு தடை செய்த? தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்களே ஆராய்ந்து கேட்டு பாருங்க. இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு எது தடையா இருக்கு? ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சீர்படுத்தி கொள்ளுங்க. சீர்படுத்தினால் மாத்திரமே ஆசீர்வாதம். அப்படி இல்லை என்றால் தேவ கோபம் வரும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 36வது வசனம். ஜான் சாப்டர் 3 வேர்ட்ஸ் 36. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபம் 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 அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். 3வது ஆண்டவருடைய கோபம் யார் மேல் இருக்கும்னா, இயேசுவை விசுவாசிக்காதவன் மேல் தேவ கோபம் வரும். இயேசுவை விசுவாசிக்காதவள் மேல் தேவ கோபம் வரும். இதான் 3வது காரியம். இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறதான காரியம். விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவன். விசுவாசமா இராதவனோ ஜீவனை காண்பதில்லை. உதாரணமா பார்க்கும் பொழுது, இப்ப ஒரு வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு இருக்கேன், பாதியோட நிக்குது. அதுல இதே வார்த்தை வருது. யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. நல்லா கவனிக்கணும். மகா 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 கிரேட், மகா. இந்த இடத்துல பாருங்க, மகா பரிசுத்தமான விசுவாசமா. நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தின் பேரே சாதாரணமான ஒரு விசுவாசம் அல்ல, அது பரிசுத்தமான ஒரு விசுவாசமும் அல்ல, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். வேதத்துல பாக்குறப்ப மகாங்கிற வார்த்தை நிறைய இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பிரதான ஆசாரியர், மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள், இப்படி மகா என்கிற காரியங்களை குறித்து நேற்றைய தினம் நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. பாத்தீங்கன்னா, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் அல்ல, அது பரிசுத்தமான விசுவாசம் மாத்திரமல்ல, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பதை யூதா தெளிவாய் எழுதுகிறார். 3வது காரியம் நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம், இயேசுவை விசுவாசிக்காதவன் மேல் தேவ கோபம் வரும். எந்த நேரத்திலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டியது அவசியம், நம்ப வேண்டியது அவசியம். சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் நான் என் ஆண்டவரை விசுவாசிப்பேன். ஜெபத்திற்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மை கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் நான் ஆண்டவரை விசுவாசிப்பேன்.
நான் யாருக்காகவும் வேத வார்த்தைகளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நடப்பேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்காதவன் மேல் தேவ கோபம் வரும். அப்படி நான் இயேசுவை விசுவாசித்தால் கோபம் என் மேல் வராது, ஆசீர்வாதம் மாத்திரம்தான் என் மேல் வரும். அதைதான் நாம் பார்க்கும் பொழுது ரோமர்ல சொல்றாரு. வேற ஒரு காரியத்தை சொல்லிட்டு வரப்ப கடைசியா சொல்றாரு, 14வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றாரு, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. இல்ல, ஒரு விஷயத்தை குறிச்சு கவலைப்படுறீங்கன்னா மாம்சம் கவலைப்படும், கொஞ்ச நேரம் கவலைப்படுங்க, அதுக்கப்புறம் அப்படி நான் சொல்லக்கூடாது, ஒரு டீச்சரா அப்படி சொல்லக்கூடாது. இப்போ உங்களுக்கு பைபிள் ஸ்டடி இல்லை இருந்தாலும் சொல்றேன், மாம்ச ரீதியா சொல்றேன். ஒரு விஷயம், ஒரு துக்கமான ஒரு விஷயம்னா கவலைப்படாமல் இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் கவலைப்படுங்க. சில விஷயம்னா கொஞ்ச நாள் கவலைப்படுங்க. அதுக்கப்புறம் அந்த பாரத்தை கர்த்தர் மேல வச்சுட்டு ஆண்டவரை விசுவாசித்து போக வேண்டியது அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இல்ல, என் ஆண்டவரை மீறி என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. என் ஆண்டவரை மீறி என்னுடைய குடும்பத்தில எதுவும் நடக்காது. என் ஆண்டவர் என் பார்வையில எனக்கு நன்மை மாத்திரம் செய்வார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இது நன்மையை போல அல்ல, என்னுடைய வாழ்க்கையில தீமையை போல தோன்றுகிறது. பரவாயில்ல, என் ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். என் ஆண்டவரை நான் விசுவாசிப்பேன், விசுவாசித்துக் கொண்டே இருப்பேன் என்று ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாரு, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க, அது நல்ல விஷயம். ஆனா அதை காட்டிலும் மகா நன்மையான விஷயம் என்ன? கர்த்தர் அவங்கள வியாதியிலிருந்து சுகமாக்கவே இல்லை, அந்த நேரத்திலும் ஆண்டவரை விசுவாசித்து ஓடுகிற நபரே மகா மேன்மையான விசுவாசத்திற்கு பாத்திரமாக இருக்கிறார். பாடுகள் இல்லாம போறது பெரிய விஷயம் அல்ல, பாடுகளின் மத்தியிலே என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? பிரச்சனை இல்லாம போறதில்ல, பிரச்சனையின் மத்தியில் நான் இயேசுக்காக நின்று காமிக்கிறேனா, வாழ்ந்து காமிக்கிறேனா, நான் யார் என்பதை என் இயேசுக்கு காண்பிக்கிறேனா, நான் யார் என்பதை பரலோகத்திற்கு காண்பிக்கிறேனா, நான் யார் என்பதை தூதர்களுக்கு காண்பிக்கிறேனா? மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் சொல்லுது ரோமர் 14:23, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நம்முடைய பேரே விசுவாசிகள். நம்ம பேரே என்ன சொல்ற? we are all called believers. நம்ம பேரே விசுவாசிகள்னு சொல்றாங்க. அப்ப நம்ம விசுவாசித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்தையும் காட்டிலும், லேப் ரிப்போர்ட்டை காட்டிலும், ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டிலும், பிளட் டெஸ்டை காட்டிலும், இவை எல்லாவற்றை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யெகோவா ராஃபா. அவர் சுகம் தருகிற தெய்வம். அவர் சுகம் கொடுத்தாலும் சரி, சுகம் கொடுக்காமல் போனால் கிருபையை கொடுப்பார். அப்படியே விளையாட்டை விட்டு வேடிக்கை பார்க்கிற தகப்பன் அல்ல, பாதி கடல்ல விட்டுட்டு போற தகப்பன் அல்ல. அவர் பலவீனமா, வியாதி அவரை மீறி வராது. அப்படியே வந்துச்சுன்னா அவர் கிருபையை கொடுப்பார், அவர் பலனை கொடுப்பார். நம்முடைய பலவீனத்திலே, உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அது வியாதி மாத்திரமல்ல, நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிற பாதையிலே பாடுகளாக இருந்தாலும், உபத்திரவகமாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், கண்ணீராக இருந்தாலும், அதன் மத்தியிலே கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம். சும்மா ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு இப்படியே ஓடுறதுன்னு இல்லை, முழுக்க முழுக்க உங்களை மாற்றிக்கொண்டு வேதத்தின்படி வாழ வேண்டியது அவசியம். 3 காரியங்களை நாம் தியானித்தோம். யார் மேல் தேவ கோபம் வரும்? முதல்ல நம்ம என்ன தியானிச்சோம் வசனத்திலிருந்து? இருதயத்தை கடினப்படுத்தினால் தேவ கோபம் வரும். 2வது காரியம் என்ன தியானித்தோம்? சத்தியத்தை அடக்கி வைத்தால் தேவ கோபம் வரும். 3வது காரியம் என்ன தியானித்தோம்? இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் மேல் தேவ கோபம் வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நமக்கு தேவ கோபம் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்ஜெக்டை எடுக்கல. தேவ கோபம் வராம ஆசீர்வாதத்தை நீங்கள் அனைவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக மாத்திரம் இந்த 3 காரியத்தையும் வைக்கிறேன். இன்று முதல் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில தேவ கோபம் வராது, ஆசீர்வாதம் வரும். இன்று முதல் நான் சத்தியத்தை அடக்கி வைக்காமல் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். இன்று முதல் நான் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரம் விசுவாசித்தால் என் வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் வரும். தேவ பிள்ளைகளே, இது கடைசி காலம், ரொம்ப கடைசிக்கு வந்துட்டோம். உலகத்துக்குன்னு வாழ்ந்துட்டோம், எவ்வளவோ செஞ்சாச்சு. இந்த பூமிக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டாரு. பரலோகத்துக்கு போய் பரலோக பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு ரூபா கூட இல்லாத ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்களோ? பூமியில பெரிய பாஸ்டரா இருக்கலாம், ஆனா பரலோகத்துல அந்த பாஸ்டர் வருவாரான்னு தெரியாது. வசனம் சொல்லுது, உங்களில் அதிக ஆக்கினை வரும்படி அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. அதிக ஆக்கினை வராதபடிக்கு. ஏன்னா கண்டதை டீச் பண்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். திஸ் இஸ் நாட் அ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்.
எல்லாரும் பாடுறாங்க, நானும் பாடுறேன். எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, நானும் ஆராதிக்கிறேன். எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, நானும் பிரசங்கம் பண்றேன். எல்லாரும் சபை கட்டுறாங்க, நானும் சபை கட்டுறேன். எல்லாரும் ஊழியத்துக்கு போறாங்க. அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. இது ஏதோ 10ஓட 1 11 இல்ல. இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கர்த்தர் ஒவ்வொன்றை குறிச்சும் கணக்கு கேட்பார். பரலோகத்துக்கு போய் நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதி இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்கா? ஜெபம் தினந்தோறும் இருந்தா மாத்திரம் பத்தாது. தினந்தோறும் வேத வாசிப்பு இருந்தா மாத்திரம் பத்தாது. 40 நாட்கள் மாத்திரம் நமக்கு பரிசுத்தமா இருந்தா, அவருடைய வார்த்தைகளை தியானித்தா பத்தாது. என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுது, அவரை போல உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா அப்படின்னா, அவரை போல பரிசுத்தமா, அவர் பரிசுத்தம் எப்படி இருக்கோ அதே பரிசுத்தம் நம்மில் காணப்பட வேண்டியது அவசியம். கீழ்ப்படியணும், முற்றும் முடிய கீழ்ப்படியணும். எந்தெந்த காரியத்துல கீழ்ப்படியாம இருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்துல சத்தியத்தை அடைக்க வைத்திருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்துல இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறோமோ, எந்தெந்த விஷயத்தை விசுவாசிக்காம இல்ல நான் இப்படிதான் செய்வேன், இப்படிதான் என்னை வளர்த்து வந்தாங்க, இதைதான் என்னுடைய சபையை ஆரம்ப கால சபையை போதித்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த சபையாலும் நம்மை காப்பாற்ற முடியாது, எந்த ஊழியர்களாலும் நம்மை காப்பாற்ற முடியாது. நான் எப்படி வாழ்கிறேனோ அந்த வாழ்க்கை தான் என்னை காப்பாற்றும். நான் பரிசுத்தமாக வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையின் வழியாக நான் பரலோகம் சென்றடைவேன். நான் பாவியாக வாழ்ந்தால் நான் வாழ்கிற வாழ்க்கையின் வழியாக நான் நரகம் சென்றடைவேன். நான் பெரிய சபையில் இருக்கிறேன், 20 வருஷமா இருக்கிறேன், 30 வருஷமா இருக்கிறேன், 40 வருஷமா இருக்கிறேன், என் பாஸ்டர் சொல்றதுதான் சூப்பர், என் பாஸ்டர் மாதிரி வருமா அப்படின்னு போறது ரொம்ப மிதமிஞ்சின நீதிமானம் இருக்கிறது. வாழ்க்கையில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஒரு மார்க் கூட அவங்க வாழ்க்கையில போட முடியாது. ஏன்னா ஒண்ணும் இருக்காது, கனியே இருக்காது. ஆனா தங்களை பெரிய ஒய்யாரமா நினைத்து கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளம் பேர். நாம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். பவுல் சொல்றாரு, தீர்ப்பை பெறுகிறது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறதுங்கிறாரு. நாம சொல்லணும், தைரியமா சொல்லணும். இன்னைக்கு நைட் நான் சாக போறேன், நம்முடைய மரணம் வருது, நான் சொல்ல முடியுமா? தீர்ப்பை பெறுகிறது, நான் ஆண்டவர்கிட்ட போய் நிக்க போறேன், ஆண்டவர் என்னை கேட்பாரு, தைரியமா போய் நான் ஆண்டவர்கிட்ட நிப்பேன். ஆண்டவரே உமக்காக இந்தந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சேன், நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பாவம் உண்டென்று யார்ப்பா சொல்ல கூடுங்கிறார். பவுல் சொல்றாரு, தீர்ப்பை பெறுகிறது எனக்கு அற்ப காரியமா இருக்கிறதுங்கிறார். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழதான் கர்த்தர் விரும்புகிறார். வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. அதை டாப் டு பாட்டம் கிறிஸ்துவுக்காக உண்மையும் உத்தவமாக வாழ பழகிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Praise the Lord. Thank you, brother, for leading the study. இந்த நாளெல்லாம் தியானித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு ஏதாயிலும் கேள்விகளோ இல்லை வேத வசனங்களோ இல்லை காமெண்ட்ஸோ இருக்குமானால் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. தேவ கோபாக்கினை நம் மீது வராதபடிக்கு தேவன் நம் இருதயத்தை சாஃப்டாக நாம் தேவனிடத்துல ஜெபிப்போம். அவரே இருதயத்தை தன்னுடைய விருப்பத்தின்படியே செலுத்துகிறார். அதனால தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர், நீங்க அப்படியே ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? எஸ் பிரதர். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எங்க குரூப்ல ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் அழகா டீச் பண்றாங்க, அழகா பாடுறாங்க, நேர்த்தியான காரியங்கள் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எழுங்க எல்லாரையும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற்ற வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நாங்க எல்லாரும் எப்போதும் உம்மை விசுவாசிக்கணும். நாங்க எல்லாரும் எப்போதும் ஆண்டவரே சத்தியத்தை அடக்கி வைக்கிற நபர்களா இருக்கக்கூடாது. நாங்க எங்க இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. எப்போதும் உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அதை உண்மையும் உத்தமமுமாய் பவுல் சொல்றது போல, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, அதாவது கிறிஸ்து என்னும் ஒரே தகப்பனுக்கு ஒரு சுத்தமான பிள்ளையாய் ஆண்டவரே நாங்கள் வாழ, நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியிலும் நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூ வில் ரிசீவ் தி பவர். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். நாங்க எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் எங்க வழியா பல ஏழைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, பல ஊழியங்கள் எங்கள் வழியாய் நடக்கணும். எங்கள் வழியாய் பல பேர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளணும்.
நன்மையான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. எங்களோட பேசுங்க, எங்களோட இடைப்படுங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை எங்கள்கிட்ட எடுத்து போடுங்க, உணர்த்துங்க. சத்தியத்தின் பாதையில எங்களை நடத்துங்க. உடைய வல்லமையினால் நிரப்புங்க, உடைய பரிசுத்தத்தினால் நிரப்புங்க, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today.